உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளருக்கு பெருகும் ஆதரவு. கனடிய தமிழர் தேசிய அவை அறிக்கை. அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்தவருக்கு நேர்த்த கதி. கசிப்பு உற்பத்தியில் கிளிநொச்சி பெண். பேருந்தில் கடத்தப்பட்ட தங்க புத்தர் சிலை, 4 கைது. தமிழர் பகுதி மயானத்தில் நரபலியா, போலீசார் குழப்பம். கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்தில் காணி வாங்க சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மனைவியை வெட்டி மிக்சியில் போட்டு அரைத்த கணவன். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளரால் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை கனடிய தமிழர் தேசிய அவை வரவேற்று அதற்கான முழுமையான ஆதரவையும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டாது அடிபணிய செய்வதை நோக்கமாக கொண்டு அதிகாரத்திற்காக போட்டி போடுவதாக கனடிய தமிழர் தேசிய அவை கருத்து வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கனடிய தமிழர் தேசிய அவை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவில் சமூகங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், கிராமிய அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், தமிழர் தாயகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் என்பன இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஆற்றிலுள்ள அணியாக ஒன்றிணைந்துள்ளன. இந்த ஒன்றிணைவின் ஊடாக தமிழ் பொது வேட்பாளர் அறிவிப்பும் வேட்பாளர் அறிக்கையும் வெளிவந்துள்ளன. இந்த ஒற்றுமையானது தமிழ் மக்களின் கூட்டு அடையாளத்தை பலப்படுத்துவதற்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் வலுவான அடித்தளத்தையும் தருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குருநாகல் மாதவ பிரதேசத்தை சேர்ந்த முட்டை வியாபாரி ஒருவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பிளஸ் நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 6 மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் தனது வீட்டின் பின்புறமாக கசிப்பு காய்ச்சிக் கொண்டிருந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அங்கிருந்த 24 லிட்டர் கசிப்பும் 130 லிட்டர் கூடாவும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் தடய பொருட்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் கண்டி வீதியில் பேருந்தில் கடத்தி செல்லப்பட்ட தங்க புத்தர் சிலையுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். குறித்த கடத்தல் நடவடிக்கையானது கண்டி வீதியில் நேற்று 4வது மைல்கல் அருகில் பேருந்து ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டதாக கட்டுகஸ்தோட்ட போலீசார் கூறுகின்றனர். கட்டுகஸ்தோட்ட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் புத்தளம், மொந்தல், வெனாத்தவில்லு மற்றும் உடப்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. சந்தக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க புத்தர் சிலையின் மதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி தேட்டாதீவு மயானத்தில் இருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலத்துக்கு அருகாமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றதற்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு நரபலி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் களுவாஞ்சிக்குடி போலீசார் மற்றும் குற்றத்தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதனால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்தில் காணி வாங்க சென்றவரின் 85 லட்சம் ரூபாய் பணம் காணி தரகரால் அபகரிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று தொடர்பில் இலங்கை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபர் ஒருவர் கனடாவில் புலம்பெயர்ந்து வசித்து வருகிறார். இந்த நிலையில் புலம்பெயர் தமிழர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் காணியொன்றினை கொள்வனவு செய்வதற்காக சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். யாழில் காணி வாங்க முற்பட்டவருக்கு தெல்லிப்பளை பகுதியில் காணியை கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த காணி தரகர் ஒருவரே அடையாளம் காட்டி காணி உரிமையாளருடன் பேச்சுக்களையும் நடத்தியுள்ளார். இதனை அடுத்து காணியை கொள்வனவு செய்வதற்கு 85 லட்சம் ரூபாய் பணத்தினை ரொக்கமாக தயார் செய்திருந்த நிலையில் அந்த பணத்தை
பணத்தினை கனடாவாசி தன்னுடன் வைத்திருந்தார். புலம்பெயர் தமிழர் அசந்த நேரம் பார்த்து காணித்தரகர் 85 லட்சம் ரூபாய் பணத்தினை அபகரித்துக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபரால் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் காணி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக ஏற்கனவே யாழ்ப்பாண போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து அழகி போட்டியில் இறுதி சுற்று வரை சென்ற கிறிஸ்டினா ஜாக்சிமோவிக் என்பவரே கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டிய அவரது கணவர் தோமஸ் உடல் பாகங்களை எல்லாம் கெமிக்கல் மூலம் கரைத்துள்ளார். 38 வயதான முன்னாள் மாடல் கிறிஸ்டினாவின் உடலில் சில பாகங்கள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி பாசலுக்கு தென்மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவரது 41 வயது கணவர் தோமஸ் கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று தோமஸ் வழக்கு தொடர்ந்தார். இருப்பினும் இவ்வளவு கொடூரமாக தனது மனைவியை கொலை செய்த இந்த கொடூரனை விடுவிக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. தோமஸ் தனது வாக்குமூலத்தில் மனைவியை கொன்றமை தொடர்பில் விவரித்தமை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாண்ட்ரி அறைக்கு மனைவியின் உடலை இழுத்து சென்று அங்கு தோட்டத்தில் செடிகளை கட் செய்ய உதவும் கத்திகளை பயன்படுத்தி மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டியதாக கூறியுள்ளார். கிறிஸ்டினா உடலின் சில பாகங்களை மிக்சியில் போட்டு தாமஸ் அரைத்து சில பாகங்களை கெமிக்கல் போட்டு கரைத்தமையும் நீதிமன்ற ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளன. அதே நேரம் தற்காப்புக்காகவே தனது மனைவியை கழுத்து நெரித்துக் கொண்டதாக தோமஸ் கூறியுள்ளார். மனைவி கிறிஸ்டினா தன்னை கத்தியால் குத்த வந்ததாகவும் இதன் காரணமாகவே கொலை செய்ய நேர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தோமஸ் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் மருத்துவர்கள் கொடூரமான குற்றங்களை செய்யும் மனநிலை அவருக்கு அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளருக்கு பெருகும் ஆதரவு, கனடிய தமிழர் தேசிய அவை அறிக்கை. அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்தவருக்கு நேர்ந்த கதி. கசிப்பு உற்பத்தியில் கிளிநொச்சி பெண். பேருந்தில் கடத்தப்பட்ட தங்க புத்தர் சிலை, 4 கைது. தமிழர் பகுதி மயானத்தில் நரபலியா, போலீசார் குழப்பம். கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்தில் காணி வாங்க சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மனைவியை வெட்டி மிக்சியில் போட்டு அரைத்த கணவன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.